இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைய நாளின் இறை வார்த்தையானது நாம் அனைவரும் ஆண்டவரிலே வார்த்தையிலே முழுமையான நம்பிக்கை கொண்டு அவற்றை உள்ளத்தில் ஏற்றி சிந்தித்து வாழ்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. யூத அரசர்களில் ஒருவரான ஆகாசு, அவர் இருந்த நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் நாட்டின் மீது படையெடுத்து வருகிற பொழுது சிரியாவின் அரசரும் இஸ்ராயலின் அரசர் பெக்காவும் சிரியாவின் அரசர் ரக்ஷீனும் போரெடுத்து வருகிற பொழுது, நான் யாருடன் சேர்ந்து கூட்டணி அமைப்பது, நான் எப்படி வெற்றி பெறுவது என்று அவருடைய மனமானது ஒரு விதமான புயலுக்கும் ஒரு விதமான சஞ்சலத்திற்கும் உட்படுகிற தருணத்திலே தான் எசாயா இறைவாக்கினர் அவரிடத்திலே, நீ ஆண்டவரிடத்திலே உன்னை முழுமையாய் கையளித்து விடு, ஆண்டவர் உனக்கு வெற்றி அருள்வார் என்கிற வாக்கை கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் அந்த பிறப்பின் முன்னறிவிப்பின் செய்தியை கொண்டு வருகிற பொழுது, அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக இறைவனின் திட்டத்திற்கு கையளிப்பதன் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பர் கிடைக்க பெற்றார். நம்முடைய பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வில் கூட நாம் நம்மையே முழுவதுமாய் இறைவனுடைய கையிலே கையளிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை அவருடைய இறை திட்டத்தை நம் வாழ்விலே ஏற்று செயல்படுகிற பொழுது நாமும் இறைவனின் உன்னத மீட்பின் கருவிகளாக செயல்பட முடியும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனின் வார்த்தைகளிலே எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டவர்களாய், இறை திட்டத்திற்கு உடன் பயணிப்பவர்களாய் நம் வாழ்வு அமைந்திருக்கிறது என சிந்திப்பவர்களாய், அன்னை மரியாள் போல நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நான் ஆண்டவரின் வடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய ஜெப வரிகளாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.